அகதா கிறிஸ்டியின் ஸ்டைல்ஸில் நடந்தது என்ன? அத்தியாயம் 5 பகுதி 3. கணப்பு போடும் பகுதியில் நான் பார்த்த அந்த துண்டு உயில் காகிதம் என் மனசுல பசுமையா இன்னும் இருக்கு. இந்த வார்த்தையை அவங்க உபயோகப்படுத்தினது ஓர் உயில் எழுதும் போதுதான் என்று நான் தாமதமில்லாமல் உணர்ந்தேன். முன்னிரவு நடந்த குழப்பத்தாலே அவங்களுடைய பிரத்யேக அறை மறுநாள் காலையில் பெருக்கப்படலை. அங்கே மேஜைக்கு அருகே மண் நிறத்தில் காலணிகளுடைய தடங்கள் நிறைய இருந்தன. ஒரு வாரமாக பனியோ மழையோ அற்ற சிறப்பான தட்பவெப்பம்தான் நிலவுது. அதனால் சாதாரண வழியில் வந்த யாருடைய காலனியும் இந்த மண் தடத்தை உண்டாக்கியிருக்காது. இது மண்டையில் புரிஞ்ச உடனேயே ஜன்னல் பக்கம் விரைந்தேன். பல பூச்செடிகளும் அவற்றிற்கான பாத்திகளும் அப்போதான் புதுசாக உருவாக்கப்பட்டிருப்பதை கவனித்தேன். இங்கே பாத்திக்கு பக்கத்திலிருந்து மண்ணும் இங்கே அறையில் கீழே பதிந்திருந்த மண் தடங்களும் வித்தியாசம் இல்லாமல் ஒத்திருந்தன. மேலும் செடிகளும் பாத்திகளும் முந்தைய நாள் மதியம்தான் நடப்பட்டன என்பதை உன்னிடமிருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்பொழுது நிச்சயமா ஒரு விஷயம் என்னுள் முடிவானது. ஒருத்தனோ அல்லது 2 பேரா கூட இருக்கலாம். ஏன்னா பிரத்யேக அறையின் தரையிலேயே இருவேறு தினசான கால்தடங்கள் இருந்தன. திருமதி எமிலியின் அந்த பிரத்யேக அறைக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்க. ஒருவேளை திருமதி எமிலி வெறுமனே அவங்க கூட ஏதாவது பேச மட்டும் கூப்பிட்டு இருந்தாங்கன்னா வேலைக்காரங்க பிரெஞ்சு ஜன்னல் வழியா உள்ளே வந்திருக்க மாட்டாங்க. வெளியே இருந்தபடியே பேசிட்டு போயிருப்பாங்க. ஆனால் வந்திருக்காங்க உள்ளே. இதனால் எனக்கு இந்த கட்டத்தில் ஒரு முடிவு நிச்சயமாச்சு. திருமதி எமிலி ஒரு புத்தம் புது உயிலை தயார் செஞ்சிருக்காங்க. அவங்க கையொப்பத்துக்கு சாட்சியாக 2 வேலைக்காரன்களையும் சாட்சி கையொப்பம் போட அழைச்சிருக்காங்க. பிறகு நடந்தவை எனது அபிப்பிராயங்கள் சரியே என்று காட்டியுள்ளன. மதிநுட்பமும் சாமர்த்தியமும் நிறைந்த துப்பறிதல். சபாஷ்! என்னால் மனப்பூர்வமாக ஒப்புக்கொள்ளாமல் இருக்க முடியவில்லை. அந்த கசங்கிய உரையில் எழுதப்பட்டிருந்த இந்த வாசகங்களை வச்சு நான் எடுத்திருந்த முடிவெல்லாம் மகா தப்பானவை. இப்போ ஒத்துக்காம இருக்க முடியல. பாய்ரோ, அவன் சிரித்தான். உன் கற்பனை உன்னை ஆள்வதற்கு ரொம்ப இடம் கொடுத்துடாதே. கற்பனை ஒரு சிறந்த சேவகன், படு மோசமான எஜமான். ரொம்ப சாதாரணமான எளிமையை தென்படுகிற விளக்கம்தான் எப்பவுமே சாதகமானது. இன்னொன்று, அந்த கைப்பெட்டியின் சாவி தொலைஞ்சிருக்கு என்று எப்படி உனக்கு தெரிஞ்சது? இது சத்தியமா எனக்கு தெரியாது. சின்ன யூகம். சரியாயிடுச்சு. அதோட கைப்படி அருகே வளைஞ்ச கம்பி ஒன்று தென்பட்டதை நீயும் பார்த்த. இந்த செய்தி பலவீனமான ஒரு சாவி கொத்தை பிடித்து இழுத்ததால விடுபட்டு போன கம்பி அது என்பதை உடனடியாக எனக்கு உணர்த்தியது. ஒருவேளை தொலைஞ்ச சாவி உடனே கிடைச்சிருந்தா திருமதி எமிலி அந்த உபயோகப்படுத்தின பழைய சாவியையே கொத்துல மறுபடியும் போட்டிருப்பாங்க. ஆனால் அவங்க கொத்துல நான் பார்த்தது உபயோகப்படுத்தின சாவி இல்லை, மாற்று சாவி. அது பலபலன்னு புதுசாக இருந்தது. ஆக வேற யாரோ நிஜ சாவியை வச்சு அந்த பெட்டியை கையாள முயற்சி செஞ்சிருக்காங்க என்னும் ஆதாரமற்ற அனுமானம் என்னுள் உருவானது. ஆமாம் ஆமாம் என்று இருக்கலாம் என்றும் சொன்ன நான், அது ஆல்ஃபிரட் தான், சந்தேகம் இல்லாமல் என்றேன். பாய்ரோ என்னை ஆர்வமாய் பார்த்தான். நிச்சயமாக தான் சொல்றியா? வேற புதுசாக கிளம்புற ஒவ்வொரு சூழலுக்கும் இருக்க கருத்தை விலாவரியாக ஊர்ஜிதப்படுத்துது பாய்ரோ. மாறாக என்று மிருதுவாய் சொன்ன பாய்ரோ, பல விஷயங்கள் அவருக்கு சாதகமாக இருக்கு என்றான். ஆமாம், எனக்கு அப்படி ஒன்று தான் தெரியுது. அது அவர் சம்பவ இரவன்று வீட்டில் இல்லாதது. குறி தப்புது நண்பா. என் மூளையில் அவருக்கு எதிராக நிற்கிற ஒரே ஒரு சம்பவத்தை நீ அவருக்கு சாதகமாக எடுத்துக்கிட்டு இருக்க. அதெப்படி? அவர் மனைவி விஷம் வைத்து கொல்லும் போகுது சதி அவருக்கு முன்னமே தெரிஞ்சிருந்தா வீட்டை விட்டு அவர் அன்றிரவு வெளியே இருப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி முன்கூட்டி அவரே செஞ்சிருப்பார்.
ஆக அவர் அன்னைக்கு ராத்திரி வீட்டில் இல்லைன்னு சொல்றது ஓர் உபாயம், துருப்புச்சீட்டு. இது நமக்கு 2 சாத்தியக்கூறுகளை விட்டு வைக்குது. ஒன்று, என்ன நடக்கப் போகிறது என்பதை அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். மற்றொன்று, அவர் இங்கே இல்லாமல் போனதுக்கான காரணம் அவருக்கு மட்டுமே வெளிச்சம். அந்த காரணம் நான் அவன் இப்பொழுது பேசுவதில் இருந்து அதிக நம்பிக்கையற்று கண்டேன். பாயிரோ தோள்களை வெறுமனே குலுக்கினான். எனக்கு எப்படி தெரியும்? ஏதோ மலிந்த காரணம்தான், இதில் சந்தேகமே இல்லை. இந்த ஆல்ஃப்ரெட் தான் ஒரு வகையில் பொறுக்கி தான். ஆனால் அதனால் இவனை கொலைகாரனாக ஆக்கி பார்க்கவும் கூடாது. ஏற்றுக்கொண்டேன். ரொம்ப தர்க்க ரீதியாக பார்க்கணும். ஆமாம், இப்போ என்னை கவனி. கதவுகள் தாழ்பால் போடப்பட்டிருந்தன. நம்ம கண்களால் நாமே பார்த்தோம். இருந்தாலும் தரையில் கிடந்த மெழுகுவர்த்தி பொட்டுகளும் பாழாக்கப்பட்டுள்ள உயிலும் ராத்திரி யாரோ உள்ளே வந்திருக்காங்க என்பதை பரிபூரணமாக்குது. இதுவரைக்கும் ஒத்துக்கிறியா? மிக சரி, சுத்தமாக விளக்கினேன். தொடர். அப்புறம் என்று உற்சாகமாய் தொடர்ந்தேன். அப்படி நுழைந்தவன் பிரெஞ்சு சன்னல் வழியாக வரலை. மாய மந்திரம் செஞ்சு கூடு பாயலை. ஆக உள்பக்கத்திலிருந்து திருமதி எமிலியாலேயே கதவு திறக்கப்பட்டிருக்கணும் என்பது ஸ்திரமாகுது. இந்த முடிவு அப்படி வந்து தட்டியது. அவங்க கணவன்தான் என்னும் கருத்துக்கு வலு சேர்க்குது. தனது சொந்த கணவனுக்கு நிச்சயமா அவங்க கதவை திறந்து விடுவாங்க. பாயிரோ மறுத்து தலையசைத்தான். ஏன் அவங்க திறக்கணும்? இங்கிருந்து அவருடைய அறைக்கு வழி பண்ணி தரும் கதவையே திருமதி எமிலி மூடிதான் வைக்கிறாங்க. அவங்க பக்கத்தில் இதுவே ஒரு அசாதாரணமான நடவடிக்கை. தவிர அன்னைக்கு மத்தியானம் ஆல்ஃப்ரெடோ மிருக பலத்தோடு சண்டை போட்டிருக்காங்க. கிடையாது ஹேஸ்டிங்ஸ், அவங்க உள்ளே அனுமதிக்கக்கூடிய கடைசி ஆளாய்தான் ஆல்ஃப்ரெட் இருக்கிறார். திருமதி எமிலியாலேயே தான் கதவு திறக்கப்பட்டிருக்கணும் என்பதை நீ ஏற்றுக்கிறையா? இங்கே இன்னொரு சாத்தியக்கூறும் இருக்கு. படுக்க போகும்போது அறையை பூட்ட அவங்க மறந்திருக்கலாம். பிறகு எழுந்திருக்கும்போது காலையில் ஓட்டினதை வச்சுக்கோ, நினைவு வந்த தாழ்பால் போட்டிருக்கலாம். பாயிரோ, நிஜமா இப்படிதான் நீ நினைக்கிறியா? அடடா, இப்படிதான்னு நான் சொல்லலை, ஆனால் இருக்கலாம். இன்னொரு அம்சம் பற்றி பார்ப்போம். திருமதி எமிலிக்கும் திருமதி மேரிக்கும் இடையே நடந்ததா நீ கொஞ்சமாக கேட்ட உரையாடலிருந்து நீ என்ன முடிவுக்கு வர? இதை இப்போ நான் மறந்தே போயாச்சு என்றேன் சிந்தனையாய். அது எந்த வழியிலும் புரிஞ்சிக்க முடியாத ஒரு துண்டு வசனம். தலைகணமும் கர்வமும் யாரோடு சுலபமாய் கலக்காமல் தனித்தே இருக்கும் குணமும் கொண்ட வித்தியாசமான மேரி போன்ற ஒரு பெண் அவங்களுக்கு துளியும் சம்பந்தமில்லாத ஒரு சமாச்சாரத்துக்குள்ளே போய் மூக்கை நுழைச்சிக்கிட்டு மிருகமானது. நம்ப முடியாத ஆச்சரியமாக தான் இருக்கு. சரியா சொன்ன. இது அப்படி ஒரு குணாதிசயம் கொண்ட பெண் செய்யக்கூடியதே அல்ல. ஆச்சரியந்தான் என ஒப்புக்கொண்ட நான் போகட்டும் என்றேன். அது முக்கியமில்லாது, நம்ம கணக்கில் சேர்த்துக்க வேண்டாதது. பாயிரோடமிருந்து உருமல் உருவானது. நான் உனக்கு என்ன சொல்லியிருக்கேன்? எல்லாத்தையும் நம் கணக்கில் வச்சுக்கணும். நாம் கொண்டு போகிற கோட்பாட்டுக்கு உதவாட்டா ஒதுக்கி வைப்போம். பிறகு கோட்பாட்டோடு தொடர்ந்து பயணிப்போம். ஆனால் தூர எரிஞ்சிடக்கூடாது. சரியா? என்ன சரியோ. ஓய்வெடுக்க வந்த இடத்துல தலைவலி. பார்ப்போம். சரி, பார்ப்போம். அவன் தங்கியிருந்த ஜாகையை நாங்கள் அடைந்திருந்தோம். என்னை அழைத்து கொண்டு முதல் தளத்திலிருந்து அவனது அறைக்கு போனான் அவன். சிகரெட் எடுத்துக்கொண்டோம். திறந்திருந்த ஜன்னலின் அருகே கீழிருக்கும் கிராமமே அமைதியின் சொர்க்கபுரியாய் தெரியும்படி அமைத்து கொண்டு 2 நாற்காலிகளை இழுத்து போட்டு கொண்டோம். புத்தம்புது காற்று வெதுவெதுப்பாகவும் மிக இதமாகவும் தழுவிற்று. இன்றும் கொளுத்தும் வெயில் இருக்கப் போகின்றது. அப்பொழுது கீழே சற்று தொலைவில் உயரமான ஆனால் மெலிந்திருந்த ஒரு மனிதன் தலை தெறிக்க ஓடிவந்து கொண்டிருந்தான். காட்சி சட்டென என் கவனம் முழுவதையும் கைது செய்தது. அவனை உற்று பார்த்தேன். அவனது முகத்தில் இருந்த பாவம் அசாதாரணமாயிருந்தது. பயக்கலவரம் மற்றும் சமாதானமற்ற கிளர்ச்சி
ஆகியவற்றின் கலவை அது. பார்ப்பாயிரோ, காட்டினேன். அவன் முன்னால் கொஞ்சம் வளைந்து வந்து நிமிர்ந்து பார்த்தான். அட என்றான். இவன் பேர் மேஸ், அந்த வேதியியல் கடைக்காரன். அவன் இங்கேதான் வந்துகிட்டு இருக்கான். அப்பப்பா, என்ன ஓட்டம்! நாங்கள் இருந்த வீட்டுக்கு முன்னால் வந்து நின்றான். அவனுக்கு அப்படி மூச்சிறைத்தது. சில நொடிகள் தயங்கி நின்றான். வலமும் இடமும் பார்த்தான். கண்கள் குழப்பத்தில் வெகுண்டு விரிந்திருந்தன. பிறகு விட்ட வேகத்தில் ஓடி உள்ளே வந்தவன் கதவை அப்படி தட்டினான். பொறுமை, பொறுமை, ஒரு நிமிஷம். ஜன்னல் வழியாக இவனும் வேகமாய் கத்தினான். வந்துகிட்டே இருக்கேன். அவனை தொடரும்படி சைகை காட்டிக்கொண்டு துரிதமாய் படியிறங்கிய பாய்ரோ கதவை திறந்தான். குறையாத அதே ஓட்டத்தோடு திபு திபுவென்று உள்ளே வந்து விழுந்தான் மேஸ். ஓ, திரு ஹேர்குல் பாய்ரோ, தொந்தரவு செய்யறதுக்கு மன்னிக்கணும். நீங்க மாளிகையிலிருந்து கிளம்பி இங்கே வந்துட்டதா இப்போதான் கேள்விப்பட்டேன். ஆமாம், 2 பேரும் இப்போதான் வந்தோம். இளைய மேஸ் அவனுடைய உதடுகளை ஈரப்படுத்தி கொண்டான். அவன் முகம் கிளர்ந்து கிடந்தது. திடுதிப்பென்று இறந்துவிட்ட திருமதி எமிலி பற்றியே கிராமம் எங்கும் பேச்சு. எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா என்றவன் குரலை தாழ்த்தி கொண்டு, விஷம் வச்சிட்டாங்களாமே என்றான். எந்த பாவமும் அற்றே இருந்தது பாய்ரோவின் முகம். மருத்துவ அறிக்கைதான் அது பற்றியெல்லாம் நமக்கு விளக்க முடியும் மேஸ். ஆமாம், அது சரிதான், பின்ன எப்படி என்றெல்லாம் இட்டு நிரப்பி தடுமாறினான் இளையவன். அமைதியற்ற அவனது துடிப்பு இப்பொழுது கூடிக்கொண்டே போனது. பட்டென்று பாய்ரோவின் கையை பிடித்திழுத்து அவனது கையால் கவ்விக்கொண்ட அவன் மிக ரகசியமாய், ஒன்னே ஒன்று மட்டும் என்கிட்ட சொல்லிடுங்க திருமிகு பாய்ரோ, ப்ளீஸ் என்றான். அது ஸ்ட்ரிச்னைன் இல்லையே? அப்படிதானே? இல்லையே. பாய்ரோ பதிலுக்கு என்ன சொன்னான் என்பது எனக்கு விடவே இல்லை. பட்டும் படாமல் தான் என்னவோ சொன்னான். உடனே வந்த மேஸ் ஓடியே விட்டான். கதவை மூடிய பாய்ரோவின் கண்கள் என் கண்களை சந்தித்தன. ஆமாம் என்று ஆழ்ந்து ஆமோதித்த அவன், விசாரணையின் போது வந்த சாட்சி சொல்லப் போகும் முக்கியமானவன் இவன் என்றான். மிக மெதுவாக படியேறி சிந்தனையோடு மாடிக்கு வந்தோம். ஏதோ சொல்ல நான் வாய் திறந்தேன். ஆனால் அவனுடைய ஆளுமையான கைகளை அமர்த்தி என்னை அமைதிக்காக உணர்த்திவிட்டான். இப்போ ஒன்றும் வேண்டாம் நண்பா, ஒன்றும் பேச வேண்டாம். கொஞ்சம் தனிமை எனக்கு வேணும். என் மனசு கொஞ்சம் தடுமாறி இருக்கு. அது சமாதானமாக இல்லை. வரைந்த ஓவியம் போல துல்லிய அமைதியில் 10 நிமிடம் அமர்ந்திருந்தான் அவன். பல உணர்ச்சிகளை கொட்டி புருவ அசைவுகள் மட்டும் விளைந்து கொண்டிருந்தன. அவனுடைய கண்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பச்சை நிறம் கண்டன. கடைசியில் நீண்ட பெருமூச்சினை விடுவித்தான். இனி நலமே, கஷ்டகாலம் போயிடுச்சு. இப்போ எல்லாமும் அடுக்கப்பட்டு விட்டன, வரிசையாய் பிரிக்கப்பட்டு விட்டன. ஆனாலும் இன்னும் இந்த வழக்கு தெளிவாகல. இல்லை இல்லை, அத்தனை சிடுக்கு நிறைஞ்ச வழக்கு இது. இது என்னை பைத்தியமாக்குது. என்னை ஹேர்குல் பாய்ரோ, நாம் முக்கியமாக கொள்ள வேண்டிய உண்மைகள் 2 இருக்கு. அவை என்னென்ன? 1, நேற்று நிலவிய தட்பவெப்பம். அது ரொம்ப முக்கியம். ஆனால் நேற்று நிலவிய தட்பவெப்பமா? அது ரம்மியமாய் இல்லை இருந்தது. நான் இடைமறித்தேன். பாய்ரோ என்னை குழப்பறான். இல்லப்பா, இல்லை. வாசல்ல வைக்கப்பட்டிருக்கும் வெப்பமானி 30 காட்டுச்சு. இதை மறந்துடாதே என்னினிய நண்பா. நாம் செய்யற சவாரியை வழிநடத்துகிற ஒரே சவுக்கு இது. அந்த ரெண்டாவது உண்மை, திரு ஆல்ஃபிரட் வித்தியாசமான விசித்திரமான உடைகளை அணிகிறார் என்பதும், அவர் தேவையில்லாம நீண்ட தாடி வளர்க்கிறார் என்பதும், அவர் மூக்கு கண்ணாடி அணிகிறார் என்பதும். பாய்ரோ, நீ விளையாடாம முக்கியமாக தான் பேசிக்கிட்டு இருக்கேன்னு என்னால் நம்பவே முடியல. நான் துளியும் விளையாடலை ஹேஸ்டிங்ஸ். ஆனால் நீ இப்போ சொன்னதெல்லாம் சிறு பிள்ளைத்தனமானவை கிடையாது.
இவை மிக மிக முக்கியமானவை. எப்படியோ போ. இதோ பார், ஒருவேளை விசாரணையின் போது திட்டமிட்டே இந்த ஆல்ஃபிரட் கொலை செய்ததற்கான முடிவு எழுதி நீதிமன்றத்துக்கு அனுப்புறாங்கன்னு வச்சுக்கோ. உன் கோட்பாடெல்லாம் என்ன ஆகும்? எந்த வகையிலும் அதை அசைக்க முடியாது. ஏன்னா எத்தனை மண்டைங்க விசாரணையில் உட்கார்ந்தாலும் ஒன்று சேர்த்து அத்தனையும் தப்பு பண்ணலாம். சாத்தியம் இருக்கு, ஆனால் அது நடக்காது. ஒன்று தெரியுமா? கிராமத்து பஞ்சாயத்து அத்தனை சரூரா ஒரு தீர்ப்பை எழுதி வம்புல மாட்டிக்க பிரியப்படாது. மேலும் திரு ஆல்ஃபிரட் கிராமத்தை ஆளும் முதல் ஆள் என்னும் தகுதியில் இருக்காரு. இதெல்லாம் தவிர முக்கியமா என்ற பைரோ சாந்தமாய் சொன்னான். அப்படி ஒன்று நடக்க நான் அனுமதிச்சிடக் கூடாது. நீ அனுமதிக்க மாட்டியா? ஆமாம், அப்படி நடக்கக்கூடாது. புரிந்து கொள்ளவே முடியாத ஆச்சரியமாய் எனக்கு முன்னால் அமர்ந்திருந்த அந்த அசாதாரண குள்ள மனிதனை பார்த்தேன். தற்போது நிச்சயப்படுத்தி அவன் குறிப்பிட்டதில் பிரம்மாண்டமான நம்பிக்கையில் இருந்தான் அவன். இப்படி நான் நினைப்பதை அறிந்து கொண்டவனாய் பேசினான். ஆமாம் ஆமாம் நண்பா, ஆமாம், நான் என்ன சொன்னேனோ அது நிச்சயம் செய்வேன். செய்யத்தான் போறேன். ஆமாம், நீ நினைச்ச மாதிரி நடக்கக்கூடாது. எழுந்து கொண்டான். கையை என் தோள்களில் பதித்து நின்றான். அவனுடைய உடலே பெரும் மாற்றம் கண்டது. அவன் கண்களில் கண்ணீர் துளிகள் பூத்தன. இப்போ இறந்து போய்விட்ட அந்த பரிதாபத்துக்குரிய திருமதி எமிலியை நினைக்கிறேன். அவங்கள யாரும் அதிகப்படியா மனசுக்கு மனசா உளவு பூர்வமா நேசிக்கல. உண்மைதான். இருந்தும் அவங்க எல்லோருக்கும் பல தர்மம் பண்ணியிருக்காங்க. குறிப்பா என்னை போன்ற வேற்று நாட்டு மக்களுக்கு கூட, பெல்ஜியன் நாட்டவருக்கு கூட நான் அவங்களுக்கு கடன்பட்டிருக்கேன். அவனை ஆசுவாசப்படுத்த குறுக்கிட்டேன். ஆனால் என் முயற்சியை அவன் பெருக்கி தள்ளிவிட்டான். உனக்கு ஒன்று சொல்றேன் ஹேஸ்டிங்ஸ். அவங்களுடைய கணவனான திரு ஆல்ஃபிரட் என்னிடமிருந்து வரவுள்ள ஒரு வார்த்தை அவரை காப்பாற்றிடும் என்னும் நிலைமை இருக்கும்போது அவரை மட்டும் நான் கைதாக விட்டுட்டேனா திருமதி எமிலி என்னை ஜென்மத்துக்கும் மன்னிக்க மாட்டாங்க.